இது கட்டடத்தின் மேலே நாங்க ஏற்கனவே மேல்முறையிட்டு இருக்கோம். அதிகாரிகளுக்கு பூரா நல்ல மனு கொடுத்துருக்கோம். அவங்க எந்த ஒரு மனுவை எங்ககிட்ட கொடுத்து இதை இடிக்க போறோம் அப்படின்ற எந்த ஒரு ப்ராப்பரா எங்களுக்கு எந்த செய்தியும் கொடுக்கல. அவங்க பாட்டு வந்தாங்க, இடிச்சு போட்டு போறாங்க. அப்ப இந்த ஜனநாயக நாட்டுல முக்குளத்தூர் சமுதாயம், முக்குளத்தூர் இந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாதா? என்ன கணக்கு? அதிகாரி நினைச்சா எதுவும் செய்யலாமா? இதே அதிகாரி நாங்க ஏதாவது செஞ்சுட்டா பேசாம இருந்துருமா? இந்த அரசு பேசாம இருந்துருமா? எல்லாருமே ஒரே கோட்பாடு, ஒரே கொள்கை. ரத்தம் உண்டு, சதை உண்டு, எங்களுக்கு வெற்றி என்றும் நிச்சயம் உண்டு என்று எங்க தலைவர்கள் சொன்ன கருத்தின்படி நாங்க பொறுமையை கையாடி கொண்டு இருக்கிறோம். இந்த சிவர் திரும்ப உருவாகும் வரை இந்த இடத்தை விட்டு யாரும் நகர போவதில்லை. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துல இது கேஸ் இருக்கு. இப்படி நிலுவையில் இருக்கும் போது எந்த அதிகாரி முன்னறிவிப்பு இல்லாம இது இடிச்சாங்களோ அந்த அதிகாரி இப்ப எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆகாத வரைக்கும் இந்த இடத்தை விட்டு யாருமே நாங்க நவர மாட்டோம். இரவு பகலுமா இனிமேல் இங்க போராட்டம் நடக்கும். இனிமேல் போக போக மக்கள் கூட்டம் கூட்டிக்கிட்டே தான் இருக்கும். தேர்தல் நேரத்திலே எங்களுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கையானது, இந்த சைடில் இருக்க போட்டோலாம் நீங்கள் எடுங்க, புகைப்படத்தெல்லாம் நீங்கள் எடுத்துங்க, தேவர் புகைப்படத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மறைச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்க எங்களை திடீர்னு இப்படி ஒரு இடிச்சிட்டு போய் எங்களை முதுகில் குத்துற மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் நெஞ்சில் குத்துங்க வேணான்னு சொல்ல, ஆனால் முதுகில் குத்தாதுங்க. நெஞ்சில் குத்துவாங்க தயார், முதுகில் குத்துவாங்க நாங்கள் தயாராக இல்லை. அதனால் உடனடியாக உயரதிகாரிகள் வந்திருந்து இதற்கான ஒரு தீர்வை கொடுக்காமல் நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம் என்பதை மிக உறுதியாக சொல்லிக்கொள்ள இங்கே கடமைப்பட்டிருக்கிறோம்.